ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டாப் சினிமாஸ். ஃபைனலா மிகுந்த எதிர்பார்ப்போட வெளியான ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே படத்தை பார்த்தாச்சு. டாம் ஹாலண்டுடைய 4th சோலோ ஸ்பைடர்மேன் மூவியா இந்த படம் வந்திருக்கு. நோ வே ஹோம் படத்துல வந்த ஈவென்ட்ஸை தொடர்ந்து பீட்டர் பார்க்கர் கம்ப்ளீட்டா தனியா இருக்காரு. யாருக்குமே ஒரு அடையாளம் தெரியல. பட் ஸ்பைடர்மேனா பாத்தீங்கன்னா நியூயார்க் சிட்டியை வந்து ப்ரொடெக்ட் பண்றாரு. மக்கள் எல்லாருக்கும் ஒரு ஆஸ்தான ஒரு ஹீரோவாவே இருக்காரு. ஸ்பைடர்மேன் அப்படின்ற லைஃப் பாத்தீங்கன்னா சூப்பரா போயிட்டு இருந்தாலுமே பீட்டர் பார்க்குடைய லைஃப்ல பாத்தீங்கன்னா அவருடைய பாஸ்ட் அண்ட் லோன்லினஸ் எல்லாமே அவர் ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது. எம்ஜே பாத்தீங்கன்னா இன்னொருத்தர் கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சதுக்கு அப்புறமா உடஞ்சு போறாரு. அந்த சைக்கலாஜிக்கல் பிரேக் டவுனுக்கு அப்புறமா இவருக்கு ஆர்கானிக் வெப் அப்படின்றது உருவாகுது. பேரலலா சிட்டிக்குள்ள மிஸ்டீரியஸான ஒரு கிரைம் பேட்டர்ன் நடந்துட்டு இருக்கு. அது பீட்டரை ஒரு த்ரெட் குள்ள கொண்டு போகுது. அது என்னன்னா, சிட்டிக்குள்ள இருக்கிற எந்த ஒரு மக்களுடைய உடல்லையும் டெலிபதி மூலமா புகுந்து தனக்கு தேவையானதை செஞ்சுட்டு அந்த உடல்ல இருந்து ஜம்ப் பண்ற ஒரு வில்லன். 33 மீட்டருக்குள்ள எந்த ஒரு நபருடைய உடல்ல இருந்தும் ஜம்ப் பண்ணக்கூடிய திறன் உள்ள ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு வில்லனை ஸ்பைடர்மேன் ஃபேஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழல் உண்டாகுது. டிஃபென்ஸ் கிட்ட இருந்து விமேக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ற வில்லன். அது தடுக்க ஸ்பைடர்மேன் செஞ்ச ஆக்ஷன் அதுகளும் என்ன, இதை செய்யற வில்லன் யாரு, இதனுடைய பின்னணியில இருக்கிற டார்க் சீக்ரெட்ஸ் என்ன, இறுதியில ஸ்பைடர்மேனால இது தடுக்க முடிஞ்சதா அப்படின்றத அந்த படத்துடைய கதையே. படத்துடைய பெரிய பிளஸ் டாம் ஹாலண்டுடைய பெர்ஃபார்மன்ஸ் தான். அவர் தான் இந்த படத்துடைய ஸ்டார் ஆஃப் தி ஷோ அப்படினே சொல்லலாம். இந்த மொத்த படத்திலயும் பாத்தீங்கன்னா மார்வல் கேரக்டர்ஸ் மத்ததெல்லாம் பாத்தீங்கன்னா பெருசா ஃபோக்கஸ் பண்ணாம ஜஸ்ட் ஸ்பைடர்மேன் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு கதையா தான் இருக்கும். சோ இந்த மொத்த படத்தையும் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் மூலமா ஹோல்ட் பண்ணிருக்காரு. படத்துல ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே மார்வல் படங்கள்ல வர மாதிரி அல்டிமேட்டா இருந்துச்சு அப்படினே சொல்லலாம். எல்லா சீக்வன்ஸுமே பாத்தீங்கன்னா ஒரு விஷுவல் ட்ரீட்டா அமைஞ்சது. நீங்க இந்த படத்தை பாக்குறீங்க அப்படின்னா ஒரு 3D தியேட்டர்ல போய் பாருங்க. ஏன்னா 3D டெப்த் அப்படின்றது ரொம்ப நல்லாவே இருந்தது. எல்லா மார்வல் படம் மாதிரியும் கண்டிப்பா அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு ஹை மூமெண்டாவும் தியேட்டர் மெட்டீரியலாவும் இருக்கு. ஸ்பைடர்மேன் ஹல்க் இவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கிற ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு விஷுவல் ட்ரீட்டா இருந்தது அப்படினே சொல்லலாம். அந்த ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ்க்கே நீங்க கொடுத்த காசு சரியா போயிடும். அந்த அளவுக்கு சூப்பரா அந்த ஆக்ஷன் கோரியோகிராஃபி இருந்துச்சு. ஜெண்டேயோடைய எம்ஜே கேரக்டர் பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கான ஒரு எமோஷனல் டெப்த் ஆட் பண்ணிருக்கு. பட் இருந்தாலுமே அவங்களோட ரோல் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அதே மாதிரி அந்த லவ் போர்ஷன் எல்லாமே பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஸ்டேஜ் பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் இருக்கு. ஜான் பென்தால், சேடி சிங் இவங்க ரெண்டு பேருமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோலுக்கு ஜஸ்டிஸ் பண்ணிருக்காங்க. ஜான் பென்தாலுடைய ஹியூமர் போர்ஷன் சில இடங்கள்ல ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருக்கிற சில டிராமாட்டிக் போர்ஷன் லேக் ஆக தான் செய்யுது. டியூட் பாணில ரொம்ப சோகமா இருக்கிற மாதிரியான ஒரு ஸ்பைடர்மேனை நீங்க எதிர்பார்த்து இந்த படத்துக்கு போனீங்க அப்படின்னா அந்த சீக்வன்ஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் லைக் தட் வந்து கடந்து போயிடுவாங்க. ஒரு கிளிம்ஸ் மாதிரி பெருசா அந்த ட்ராமா வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி இந்த படத்துல சொல்லல. இந்த படத்துடைய கான்செப்டே பாத்தீங்கன்னா குறைவா தான் இருக்கும். அது ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ணி சொல்லிருக்காங்களோ அப்படின்ற ஒரு ஃபீல் வரதான் செய்யுது. ஓஜி ஸ்பைடர்மேன் மாதிரி ஆர்கானிக் வெப் எல்லாமே கொடுத்திருந்தாலுமே டெக்னிக்கலா நிறைய விஷயங்களை வச்சு குட்டி அயன்மேன் மாதிரி தான் இந்த படத்துலயுமே வந்து போர்ட்ரே பண்ணிருக்காங்க. வில்லனுடைய மோட்டிவ் ஸ்ட்ராங்கா இருந்துச்சு அப்படின்னா இன்னும் இந்த படத்துக்கான ஒரு பெட்டர் கான்ஃபிளிக்டா அமைஞ்சிருக்கும். ஓவரால் பிராண்ட் நியூ டே பாத்தீங்கன்னா திரும்ப பீட்டர் பார்க்கர் ஒரு சென்ட்ரிக் கேரக்டரா வச்சு எடுக்கப்பட்ட ஒரு நல்ல ஸ்பைடர்மேன் மூவி அப்படினே சொல்லலாம். மல்டிவர்ஸ் கான்செப்ட்லாம் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து போனீங்க அப்படின்னா ஏமாற்றம் தான் மிஞ்சம். படத்துல இறுதியில ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன் இருக்கு. அதை செக் பண்ணி பாருங்க. பேசிங் நல்லா இருக்கும். மொத்தத்துல இது ஒரு அபவ் ஆவரேஜ் மூவியா வந்திருக்கு. படத்துல தேவையில்லாத ஒரே ஒரு மைல்டு அடக்கன்ட் இருக்கு. ஒரு ஸ்விம்மிங் பூல் சீக்வன்ஸ் இருக்கும். அது தவிர பெருசா படத்துல எதுவுமே இல்ல. சோ அதுக்கு ஏத்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 6.5 out of 10.